சரியா போடுனாங்க. என்ன மொழிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஏன் பேச்சே கேட்கறது இல்ல. அது ஏன் கேட்கறது எனக்கு தானே தெரியும். ஏன் உன் பொண்டாட்டி உன் தம்பி வச்சுக்கிறான். யாரு வச்சிருந்தா என்ன ஆதார் அட்டையிலும் சக்கர அட்டையிலும் யார் பேர் இருக்கு? அது ஒண்ணு இருந்தா போறோம். கொல்ல வேற குடும்பம் வேற. ஏன் இன்னைக்கு கொல்லியாகப்பட்ட நம்ம கொல்லில ஒரு ஏர் ஓட்டுதுன்னா அவங்க பெருக்க ஓட்டுறான், அந்த கொல்லில அவன் ஓட்டுறது சரியில்லைன்னா ஆனா நாளைக்கு அவனை நம்ம கூப்பிட தேவையில்ல. வேற ஒரு ஏற்கார வச்சு நல்லா ஓட்டுறவன் வச்சு உழுதலாம், அந்த ஏர் ஓட்டலாம். அது கொல்லியில வந்து இன்னைக்கு அது சரியில்லைன்னா வேற ஒருத்தவங்க வச்சு உழுது பயிர் எடுத்து அது முறை. குடும்பம்னு ஒண்ணு இருந்தா ஒரு கணவர்னா ஒரு மனைவி அவங்க மட்டும்தான் இதெல்லாம் இது பங்குறது கூட்டு பங்கு இல்லை. இது அனுசரிச்சு போறவன் தான் குடும்பத்துல பெரிய ஆளு. உன் வேலையை பாரு. சரி போ, உன் குடும்பத்துல இருந்தா போது தம்பி. ஆனா ஏன் திருமணம் செய்யக்கூடாது அப்படி என்றால் குடும்பத்திலே அவ கணவனுடைய பேச்சை கேட்டு அவ கட்டுப்பட்டு குடும்பம் செய்ய மாட்டான். ஏட்டா போட்டிக்காதான் இருக்கும் அந்த குடும்பம். என்னாடி பொம்னாடி குழம்புனா கருவாட்டு குழம்புடா கம்யூனிட்டி அதேதான் வரும். எடக்கு முடக்கான வார்த்தை வரும், ஏட்டி போட்டியான பேச்சு வரும். ஆனா ஆம்பளைக்கு கட்டுப்பட்டு அவ குடும்பம் செய்ய மாட்டான். அதனால் என்னை எரித்து மறுமுறை பர்வதராஜனுக்கு சென்று பார்வதியாக பிறந்தேன். அது போக தக்கனாக யார் ஆர்வம் கொண்டவனே அழித்திடுவேன் உன்னை. எனக்கு கோபத்துக்கு ஆளானால் ஊட்டியை கடித்து உதிரத்தை நான் உறிந்து விடும். மாட்டேன் நீ குடிக்க போற 135 கோட்டை தான் ஓடுது. அப்படி இல்லை என்றால் குடலை பிடிங்கி மாலை போட்டு விடுவேன். என்கிட்ட எங்க குடல் இருக்கு 4 வருஷம் அது ஆட்டு குடல் மாத்தி. குடல் இல்லையா? அந்த குடலும் இல்ல. ஆணுவம் கொண்டவனே அகந்தை கொண்டவனே தான் என்று ஒரே குத்துதான். உண்மையாலும் சொல்லலாம். இது அகம் கொண்டவனே ஒரு மானிடன் உனக்கு எங்க இருந்து வந்தது அகந்தை? நான் என்ன சொன்னேன்? ஆணுவம் எங்க இருந்து வந்தது? யார் கொடுத்தாரு உனக்கு? பாத்தியார் கொடுத்தாரு. வேஷம் கட்டிட்டு வந்திருக்கேன். இல்லப்பா, தச்சகாபுரி ஆண்டவர் முடியானே. ஓ தச்சகபெருமன். ஆமா, அது தச்சகாபுரி தான். அத திருப்பறையூர்னு சொல்றாங்க. யார் யார் எப்படி ஆசான்கள் சொன்னார்களோ அது போல நம்ம நடத்திக்கலாம். தச்சகாபுரி ஆண்டவர் முடியானே தக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு மானிடன் பிறவி. அவன் என்ன செய்தான்? படைப்பு தொழிலை பிரம்மாவிடத்தில் வாங்கி கொண்டு தக்க பெருமன் என்று அவனை பேர் வச்சுக்கிட்டான். அப்படி பேர் வைத்து அவன் தவங்கள் செய்ய அரிதாகிய தவங்கள் செய்த போது என் கணவராகப்பட்டவர் அவருக்கு ஒரு பேர் உண்டு. தட்டான். உங்க வீட்டுக்காரர் தட்டானா? உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி எங்க பாட்டி குழை ஒண்ணு விட்டு போச்சு. என்ன விட்டு போச்சு? குழை எங்க பாட்டி குழை. அத கொஞ்சம் பத்த வச்சு கொடுக்க சொல்லலாம். பெருசா போட்டுருந்தாங்க உங்க பாட்டிய. பழைய காலத்து தோடு அதுல போட்டிருந்த சொரம் விட்டு போச்சு. அத பத்த வச்சு சொல்றேன். பத்த வைக்க சொன்னேன். மதி கட்டவனே நகை பத்த வைக்கிற தட்டானா எங்க வீட்டுக்காரு. அப்புறம் என்ன அவரு மரங்கள் கேட்கக்கூடியவருக்கு தட்டாமல் அழிக்கக்கூடியவர். ஓ தட்டாமல் கொடுக்கக்கூடியதா? எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டாரு. எந்த ஒரு வரங்கள் கேட்டாமல் தட்டாமல் கொடுக்கக்கூடிய தட்டான் அப்படின்னு அவருக்கு பேர். அப்போது அரிதாய தவங்களை செய்ய தவத்துக்கு மெச்சி என் ஆண்டவராகப்பட்டவர் அங்கு பிரசன்னமாகி கேளும் அப்பா என்னை கோரி தவங்கள் செய்தாயே உனக்கு என்ன வர வேண்டும் அப்படி என்று கேட்க நாடு வேணும்னு கேட்கலாம், எனக்கு பொன்பொருள் வேணும்னு கேட்கலாம், நான் நல்ல முறையோடு வாழணும் அப்படின்னு வேணும்னு கேட்கலாம். ஆனா அவனுக்கு என்ன திமிரு என்ன வர கேட்டான் தெரியுமா? உன் இடபாகத்தில் இருக்கும்படியான அந்த உமா மகேஸ்வரி பார்வதா எனக்கு மகளா பிறக்கணும். கேட்டுக்கையா? கேட்கலாமாடா? கேட்க கூடாது. டேய் கேட்கலாமா? கேட்க கூடாதுமா. அப்படி கேட்டபோது என் மன்னவராகப்பட்டவர் அந்த அதுக்கு என்னுடைய இடபாகத்தில் இருக்கும்படியான இந்த மகேஸ்வரியை உன்னை மகளா பிறக்க செய்யறோம் போடா. சரியா போய் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அப்போ அது கொடுத்த போது அவன் ஏன் இந்த வரத்தை வாங்கினான் அப்படின்னு உனக்கு எல்லாம் தெரியுமா? சொல்லுமா. படியலைக்கும் பரம்பொருளாக இருக்கக்கூடிய கர்த்தாவ் என்று பெயர் கொண்டானே. ஆனா நம்ம பாதத்தில் அவர் வந்து படிய வேணும். சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. இந்த சக்தியாகப்பட்டவர் கூட இருந்தாதான் அவரால் படி அளக்க முடியும். அதனால் அவள் நம்மளுக்கு மகளாக பிறந்தால் அப்போது பரம கடவுள் ஓடி வந்து அவள் பாதத்தில் விழுந்து மகளை கூடுன்னு கேட்பான் அப்படி என்ற ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட வரங்கள் கேட்ட போது நான் தக்கனுக்கு சென்று 51வது பெண்ணாக பிறந்தேன். 51வது பெண்ணாக பிறந்தா 51வது பெண்ணா 50 பெண்கள் முன்ன உட்பணும். சரி, அது அவரவருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. 51வது பெண்ணு தாட்சாணி என்ற பெயரோடு அவருக்கு மகளாக போன போது பிறக்கும் போது குழந்தையா இருப்பேன். உடனே மங்கை பருவம். என்ன
உடனே மங்கை பருவம். அப்படியான போது நான் பார்த்தேன் படியலைக்கும் பரம்பொருள் அவர் ஓடி வந்து ஒரு மானினுடைய காலில் விழுத்தார். அப்படி என்று நந்தவனம் சென்று மணலை லிங்கமாக குவித்து லிங்காதார பூசை செய்தேன். அப்போது ஆகாய மார்க்கமாக ரிஸ்வ வாகனத்திலே ஓடி வந்து என்னை களவாடி சென்று விட்டார் பரமக்கடவுள். சொல்லாதீங்க. இங்க செடி தாங்கள வெளியே ஈத்துட்டு போனா பாதி சூத்து ரோட்ல தேஞ்சிரும். நடத்திதான் போறானு. என்ன மூளையோட அதே இந்த கொடிக்கா மூளை தம்பி பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஈத்துன்னு போனா களவாடி சென்று விட்டார். களவாடி சென்று விட்டார். அப்போது பார்த்தான் என்னுடைய தந்தை, வளர்ப்பு தந்தை. பார்த்து தக்கனுக்கு கோபம் பிரவேசித்து எப்போது நம்மளை கேட்காமல் ஆண்டி பரமன், கோட்டாண்டி பரமன், பிச்சாண்டி பரமன், பேயாண்டி பரமன் நம்ம மகளை களவாடி சென்று விட்டானே. அப்படி என்று திருப்பறையூரில் இருக்கும்படியான ஜானாஜானிகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு படையெடுத்துக் கொண்டு கைலகிரி வருகிறார். அப்போது என் தாயானப்பட்ட தரணி ஓடி வந்து, ஐயா, ஊர் உலகத்துல யார் செய்யாத தவறு எந்த பொண்ணு போகாத இருக்கிறாங்க, யாவரெல்லாம் கூடியிலையா? அதனால் ஆனால் உன் பாதத்தில் அவர் விட வேண்டுமானால் நம்ம சீர்வரிசை எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டு நாட்டு மக்களை அழைத்துக் கொண்டு சென்றால் அந்த மாமனார் என்ற முறைக்கு பரமக்கடல் வரவேற்பு கொடுப்பார். உன் பாதத்தில் அவர் விழுவார். அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு எனக்கு சீர்வரிசை எடுத்துக்கொண்டு கைலமேட்டை தேடி வருகிறார். எங்க வராங்க? கைலமேட்டை தேடி. அப்போது நான் பார்த்தேன், எங்க என்னதான் இருந்தாலும் என்னை வளர்த்த தாய் தந்தை நம்மளை நோக்கி வருகிறார். அவங்கள வா என்று நான் கூப்பிடலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னார், உனக்கு தாய் தந்தை வேணுமானால் வான்னு சொல்லு, கணவர் வேண்டுமானால் அவர் வா என்று சொல்லக்கூடாது. வா போட்டு சட்டம். நான் பார்த்தேன், நம்ம அப்பா அம்மா பெருசு கிடையாது, கட்டிய கணவரே நம்மளுக்கு தெய்வம் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் கைலங்க மேட்டிலே சதிமதியாக அமர்ந்திருந்தோம். அப்போது எனக்கு சீர்வரிசை கொண்டு வந்து தாய் தந்தையாகப்பட்டவர், அம்மா தாச்சாங்கனி, நான் உன்னுடைய தாய் தந்தை வந்திருக்கிறம்மா, ஒரே ஒரு வார்த்தை என்ன வான்னு சொல்லு அப்படின்னாங்க. அவங்கள பார்த்ததும் தம்பி இப்படி பேசல, கத்தி பார்த்தார், கதறி பார்த்தார், அழுது பார்த்தார். நான் பேசல. அந்த கோபத்துக்கு ஆளாகி எப்போது இந்த ஆண்டி பரமனே என் மகளை களவாடி வந்ததும் இல்லாமல் உன்னை தேடி வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அகந்தையோடு இருந்தாயே. அப்படி என்று திருப்பறையூர் சென்று மரண யாகத்தை துவங்கி நாம் பெற்றகம் மரணயாகம். அந்த யாகமாகப்பட்டது ரிஷி புங்கவரும் தேவர் மூவர்களும் அஷ்டத்திக்கு பாலர்களும் எல்லாரும் வந்திருக்காங்க, கலந்துக்கிறாங்க. அந்த மரண யாகம் எப்படி அந்த பரமன் இறக்க தாச்சாங்கனி தாலியா இருக்க அப்படி என்று யாகம் நடக்குது. இந்த யாகம் நடக்க நடக்க கைலங்கிரியே பத்தி எரியுது. அப்போது என் கணவர் பார்த்து, கேளுமடி தாச்சாங்கனி, தந்தை செய்யக்கூடிய யாகம் இந்த கைல மேலையே பத்தி எரியுது அப்படின்னாரு. ஐயா சுவாமி, நீ ஒன்றுக்கு கவலைப்படாதே, நான் சென்று யாகத்தை நிறுத்தி வரேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. நீ சென்றால் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், அதனால் நீ போக வேண்டாம், என் சொல்லை கேள் என்றார். நான் சொன்னேன், பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லு. இன்னைக்கு ஒரு தாயாகப்பட்டவளுக்கு நீ எதையும் செய்யாட்டாலும் அவளை அடிச்சு போட்டு வந்தாலும், ஆனா நாளைக்கு இந்த பசியோடு போனா ஊர் உலகத்துல ஊருக்கு போனா யாராவது கையில ஒரு பாடி பரிசு ஏதாவது கொடுத்தா கூட அவன் போகும்போது பாத்துட்டு எப்படியா வாடா தம்பி அப்படின்னு முண்டால முடிஞ்சு வச்சாவது கொண்டாந்து பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அதான் பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லு. நான் சென்று அவங்க பாதத்திலே விழுந்தால் அவங்க அந்த யாகத்தை நிறுத்துவாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, யாகத்தை நிறுத்தி வந்தால் என்னுடைய இடபாகம், இல்லை என்றால் என் இடபாகம் உனக்கு கிடையாது. அப்படி சொன்ன போது இந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு நாங்க இருந்து திருப்பறையூர் வரேன். நான் பிறந்த இடத்துக்கு அப்ப வந்த போது அங்க யாரா இருக்காங்க, ரிஷி புங்கவர்களும் தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் சுற்றி அமர்ந்து யாகத்தை நடத்துறாங்க. அவங்க காலை பிடிச்சேன், ஐயா அந்த யாகத்தை நிறுத்துங்க, என் மாங்கல்யம் அறக்கூடாது, என் மன்னவர் பிழைக்கவும் மாங்கல்யம் நிலைக்கணும் அப்படின்னு யாரும் பேசல. இதுக்கு முதன்மை தாங்கி கொண்டிருக்கிற யாரு, எங்க அண்ணா ஆதி நாராயண தலைமையில நடக்குது. யாரு? ஆதி நாராயணன் தலைமையில நடக்குது. அவர் தான் தலைமையில நடக்குது இந்த யாகம். அவர் காலை பிடித்து, அண்ணா நான் உனக்கு தங்கை ஆச்சே, இந்த தங்கை தாய் இறக்க நீ பார்க்கலாமா, என் மன்னவர் இறக்கலாமா, இது நான் நீதியோ இது தர்மமோ அப்படி என்று அவர் காலை பிடிச்சாரு. அவரும் பேசல. அப்போது நான் பார்த்தேன், தாய் தந்தை இடத்திலே சென்று அவங்க காலை பிடித்து, அப்பா நான் மரியாதை இருந்தது தவறு, இந்த யாகத்தை நிறுத்து, என் கணவர் பிழைக்க வேண்டும் அப்படி என்று கத்தினேன். அழுது பார்த்தேன்.
ஒரு வார்த்தையும் பேசல. அவரும் பேசல. நான் பார்த்தேன். ஏன் தச்சகா எப்போது நான் செய்த தவறை மன்னித்து நான் வந்து திரும்பி வந்து உன் பாதத்தில் விழுந்து யாகத்தை நிறுத்தும் என்று சொன்னேன். நீ ஆனா மதிக்காமல் இருக்கிற. இந்த யாகம் பூர்த்தி ஆனாதானே என் மன்னவர் இறப்பார். இந்த யாகம் பூர்த்தி ஆக கூடாது. அப்படி என்று அந்த யாகத்திலே இறங்கி என் சரீரத்தை எல்லாம் அதிலே அழித்து விட்டார். கத்தி எறிஞ்சிட்டான். அந்த பிரவி அதோட முடிஞ்சது. பார்வதியாகவும் தாட்சாங்கனியாகவும் உமாமகேஸ்வரியாகவும் கல்யாணம் பிறந்தனேன். இன்னும் ஒண்ணுடா, நான் அடங்கா பிடாரி. சரிதான், நீ அடங்கா பிடாரி, நான் அமட்ட மூட்டு கிடையாது. அவன் வண்ணா மூட்டு கால. அமட்ட மூட்டு நீ கிடையாது, நானு. ஓ, அது ஏன் எனக்கு அந்த பேரு? பரியேறிய மாயன் சகோதரி. பரியேறிய மாயன் சகோதரி. பரி என்றால் என்ன? குதிரை. அதில் ஏறி அமர்ந்து ரதம் ஓட்டியவர் யார்? பகவான், எங்க அண்ணன். அதுதான் எனக்கு பரியேறிய மாயன் சகோதரி. அவருக்கு தங்கச்சி நான். அதான் அமட்டம் மூடுனாலும் அல்ல. இன்னும் ஒண்ணு என்ன தெரியுமா? கூட்டு கூடு காலையிலும் சாயந்தரமும் பாண்டத்தை இடுக்குல வச்சுக்கினு அம்மா சோறு போடுமான்னு வராங்களே, அவங்க யாரு? ஒண்ணு நானு, ஒண்ணு எங்க அண்ணி லட்சுமி. ஓ, இப்ப யாரு வராங்க? அவங்க வீட்டுக்கு தான் நாங்க போறோம் சோறு போடுமான்னுட்டு. தம்பி இப்ப வந்தாலும் வரல, இப்ப வரல. காலம் கலியுகம் மாறிச்சு. கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சு. ஒரு விசேஷம் நடந்தா கூட வராங்கன்னா சாதமாகப்பட்டது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்படி சாதமாக இருந்தாலும் நம்மளுக்கே சாப்பாடு இல்லாட்டாலும், ஏன்னா அவங்க நம்மளுடைய உன்னுடைய நந்தனம் எப்படி, நீ எந்த நிலைமையில நீ குடும்பம் செய்யற அதை பாக்குறதுக்கு தான் காலையிலயும் மாலையிலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களை வெளியே நிறுத்தி வச்சு சாப்பாடு கொடுக்க கூடாது. வாசப்படி தாண்டி உள்ள வர சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு போட்டா தம்பி அவங்களுடைய அடி பாதம் பட்டா நம்ம வீட்டுல நல்லதே நடக்கும். ஆனா நான் ஒன்னாரு பொண்டாட்டி ஆட்டம் எம்மா ஆக்கி வச்சு மூடி வச்சுட்டு வந்து அங்க சாப்பாடு இல்ல பக்கத்து வீட்டை பாருன்றவரு. அந்த பக்கத்து வீடு தான் நல்லா இருக்கும், ஊர் குடிச்சாதான் கிடக்கும். அதனால அப்படி இருந்தாலும் தம்பி சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. ஆனால் நான் கிடப்பது ஆனால் சாதம். இன்னும் அடங்காப்படி சொன்னேன். கைலாயத்துல போய் நான் ஒரு நாளாவது அடுப்பத்தை வச்சேனா, ஒரு நாளாவது அடுப்பு சாம்பாரி அண்ணனை கொட்டனா இல்ல, அடுப்பும் பத்த வைக்கல, நான் ஒத்து குடும்பமும் பண்ணல. ஏன் அவர் இடத்துல ஏட்டா போட்டியா நடந்துக்கிட்டு என்கிட்ட வாகனம் போட்டுமே சரியில்லை. எப்படி நான் ஏறுவது என்ன வாகனம்? சிம்ம வாகனம். அவர் ஏறுவது ரிஷப வாகனம், காளமாடு. இந்த காளைக்கும் இந்த சிங்கத்துக்கு ஒத்து வருமா? சிங்கம் வந்து காளையை கண்டு அடிச்சு சாப்பிடுறோம். அது போட்டோம். என் மூத்த பிள்ளை விநாயகன் ஏறுவது என்ன வாகனம்? பெருச்சாலி வாகனம். என் இளைய பிள்ளை வேலவன் மயில் வாகனம். மயிலுக்கும் பெருச்சலுக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. அதுவும் ஒத்து வரல. என் குடும்பத்துல என் கைலாயத்துல எங்களுக்கு பொருத்தமே கிடையாது. இந்த வாகன பொருத்தமே இல்லனா குடும்பம் எப்படி பொருத்தமா? வேதங்களை கேட்பது எனக்கு அவர் சாபத்தை கொடுப்பார். மாரியாகவும் துர்க்கையாகவும் காளியாகவும் எல்லப்பிடாரியாகவும் சாமுண்டியாகவும் பைரவியாகவும் நான் போய் உட்காந்துக்கோ வேப்பமரம் கண்டா. அப்படி இருந்தாலும் இந்த தினத்துல நீ எங்க இருந்து வர? விபூதி மண்டபத்துல இருந்து வரோம். ஒரு நந்தியா நீ? நந்தீஸ்வரன் தான். ஐயோ நந்தினே எனக்கு தெரியல, மந்தியா காட்டி நினைச்சுக்கிட்டேன். ஏதாவது ஒண்ணு வச்சுக்க. நந்தி என்ன கூட்டு போக வந்துக்கிறேன், என்ன கூட்டு வர சொன்னாரு. அவரை கூட்டு நீ அவரை பாக்குறதுக்கு முன்னே கடவுளை வணங்கி போகலாம்.